Hey guys, welcome to Drama Crush Voice. இப்போ நம்ம Never Forgot Your Enemyல 7th எபிசோடு தான் பார்க்க போறோம். இந்த எபிசோட்ல அந்த லெட்டர் சைக்கோ யாருன்னு கண்டுபிடிச்சாச்சு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே அந்த லெட்டர் பாக்ஸ் தான் காட்டுறாங்க. அதுல ஒரு வாய்ஸ் கேக்குது. உங்களுக்கு லீஸ் ஏரிய ஞாபகம் இருக்கா அப்படின்னு அந்த போலீஸ் ஆபீசர் யோ கிட்ட கேட்டிருப்பாங்கல்ல, அதுதான் காட்டுறாங்க. அப்படியே வந்து ஒரு பொண்ணு, ஒப்பா ஓப்பன் த டோர், நீங்க இங்கதான் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறா. அதை வந்து நம்ம யோ வந்து அதிர்ச்சியா ஷாக்கா யோசிச்சுட்டு இருக்கான். இந்த எபிசோட் ஃபுல்லாவே வந்து பிளாஷ்பேக்லயே காட்டி பிளாஷ்பேக்லயே தான் முடிச்சிட்டு இருப்பாங்க. நம்ம யோசேயோக்கு வந்து இப்ப வந்து பெரிய சூப்பர் ஸ்டாரா இருக்காங்க இல்லையா, அவனோட ஆரம்ப காலத்துல வந்து அவன் பெரிய ஆக்டர்னா கிடையாது. ஒரு நாள் வேற ஒரு ஹீரோ போக அவனுக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் எல்லாருமே அந்த ஹீரோ பின்னாடி வந்து போயிட்டே இருக்காங்க. அப்ப வந்து நம்ம யோவும் யோ கூட இருக்கிற அந்த டிரைவரும் வராங்க. யாருமே வந்து யோ கிட்ட இல்ல. அப்ப வந்து ஒரு பொண்ணு வரா. நான் வந்து உங்களோட பெரிய ஃபேனு அப்படின்னு சொல்லி அந்த ரெட் கலர் என்வலப்ப வந்து கொடுக்குறாங்க. அவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபேன் போல. உடனே அவனும் வந்து இது எனக்கா அப்படின்னு சொல்லி ஆச்சரியமா பார்த்துட்டு தேங்க்யூவும் சொல்றாரு நம்ம யோ. அந்த பொண்ணு சொல்றா, உங்களோட லாஸ்ட் ப்ராஜெக்ட்ல நீங்க ரொம்ப அமேசிங்கா ஆக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்ல, அந்த இதுல நான் சின்ன ரோல் தானே பண்ணியிருந்தேன்னா, இல்ல இல்ல நீங்க உண்மையாலே சூப்பரா தான் பண்ணியிருந்தீங்க. நீங்க வந்து நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் இன்னும் சூப்பரா கிடைக்கும் அப்படின்னு சொல்ல அவனுமே வந்து தேங்க்யூன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறான். இவன் வந்து அவனே தான் வளைஞ்சு வளைஞ்சு அவன் போனதுக்கு அப்புறம் பாய் பாய் அப்படின்னு சொல்லி வளைஞ்சு வளைஞ்சு பார்த்துட்டு இருக்கா. ரொம்ப பிடிச்சிச்சு போல. அங்க இருந்து கட் பண்ணா அடுத்து வந்து ஒரு ஆபீஸை தான் காட்டுறாங்க. அங்க யோவோட டிரைவர், இவரை வந்து டிரைவர்னு சொல்றதுக்கு பதிலாக நம்ம மேனேஜர்னே சொல்லலாம். நம்ம யோ வந்து ஆக்டரா இருக்கிறதுனால அவர் கூடவே ஒரு மேனேஜர் இருப்பாங்களா, அவர் தான் இவரு. நான் வந்து இத்தனை நாள் டிரைவர்னு சொல்லியிருந்தேன். அவர் வந்து ஒரு லெட்டர்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்க அதுல ஒரு ரெட் கலர் கார்டும் கூட வந்து கிஃப்டும் இருக்கு. யோவை கூப்பிட்டு இது மாதிரி உனக்கு கிஃப்ட் வந்திருக்கு, இது மாதிரி உன் ஃபேன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க, இதெல்லாம் லெட்டர் நம்ம 2 பேரும் ஒன்னா படிக்கலாமா அப்படின்னு அந்த மேனேஜர் கேட்கிறாரு. அதுக்கு யோ இல்ல இல்ல நான் தனியாவே வந்து நான் பாத்துக்கிறேன்னு போயிடுறான். அப்படியே இந்த சீன் கட் ஆயிடுது. அடுத்த சீன்ல அந்த பொண்ணு வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நம்ம யோ வந்து அந்த பொண்ணோட ஷோல்டரை தட்டு அவளுமே வந்து திரும்பி நம்ம யோவை பார்த்தோன்னே சிரிக்கிறா. யோ கேட்கறா, என்ன ரொம்ப நேரமா இங்கேயே வெயிட் பண்றியா அப்படின்னு கேட்க, அப்படின்னா இல்ல அப்படின்னு தான், நீ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிருப்பல, ரொம்ப டயர்டா இருக்கும்ல, எங்கன்னா உட்காந்துக்கிறியா அப்படின்னு கேட்க, அப்படின்னா இல்ல எனக்கு ரொம்ப டயர்டா இல்ல, நான் உங்களை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு அவளும் சொல்றா. உடனே அவர் வந்து கையில இருக்கிற ஒரு பேக்கை எடுத்து அந்த பொண்ணு கிட்ட கொடுக்குறாரு. அதுல என்ன இருக்குதுன்னா வந்து நிறைய ஸ்நாக்ஸ் அது மாதிரி தான் இருக்கு. லீ சரியும் யோ கிட்ட இது என்னது அப்படின்னு கேட்க, நீ டெய்லியும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ற, எனக்காக டெய்லி லெட்டர் தான் எழுதுறேன், நான் வந்து ப்ராப்பரா உனக்கு வந்து தேங்க்ஸ் சொல்லலை இல்லையா, அதனாலதான் வந்து நான் தேங்க்ஸ் சொல்லணும்னு இதை கொடுக்குறேன் வச்சுக்கோன்னு சொல்ல, இல்ல இல்ல வேணாம், எனக்கு உங்ககிட்ட இருந்து எதுவுமே வேணாம் அப்படின்னு அந்த பொண்ணும் சொல்லிடுறா. நான் ஜஸ்ட் உங்களை பார்க்க தான் வந்தேன், நீங்க ஒரு ஆக்டர், நான் வந்து உங்களை பார்க்கணும்னு வந்தேன், வேற எதுவும் எனக்கு உங்ககிட்ட இருந்து வேணாம் அப்படின்னு சொல்ல, இல்ல நான் ப்ராப்பரா தேங்க்ஸ் சொல்லலை, இதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்ல அவளுமே வாங்கிக்கிறா. வாங்கிட்டு யோக்கு தேங்க்ஸும் சொல்லிட்டு, நான் எப்பயுமே கடைசி வரைக்கும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு அவளும் சொல்றா. அதுக்கு யோ சொல்றா, நீ வேற ஒரு ஆக்டரை பார்த்தனா இதே மாதிரி தான் அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணணும் கேட்டா, இல்ல இல்ல நான் அவங்களுக்கு மட்டும் தான் பண்ணுவேன், நீங்க தான் இந்த உலகத்திலேயே கூலஸ்ட் பர்சன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு யோவுமே வந்து சரி நீ பார்த்து வீட்டுக்கு போ அப்படின்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அதுக்குள்ளேயே யோவோட மேனேஜரும் வந்துடுறாங்க. நம்ம போலாமான்னு கேட்க யோ கிளம்பிடுறான். யோ கிளம்புனதுக்கு அப்புறமும் அவ எப்பயும் போல யோவே வந்து பார்த்துட்டு இருக்கான். ஒரு ஃபேனா இருக்கலாங்க, ஆனா இவ வந்து ரொம்ப பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ணுவா. யோ கிளம்புனதுக்கு அப்புறமும் வந்து யோ கொடுத்தான் இல்லையா அந்த பொருளை வாங்கிட்டு, இதுதான் என்னோட பெரிய ட்ரெஷர் அப்படின்னு சொல்றேன். நானும் ஆரம்பத்துல வந்து ஓகே ரொம்ப பெரிய ஃபேன்களா தான் இருப்பான்னு நினைச்சேன். இவ பண்ண சைக்கியத்தனத்தான பார்த்தா நீங்களே இவளை வெறுத்துடுவீங்க. அங்க இருந்து கட் பண்ணா அடுத்த நாள் வந்து யோவோட ஆஃபீஸ்க்கே போயிட்டா. இவளுக்குலாம் வேற வேலை வெட்டி இருக்குமா இருக்காதானே தெரியல. எப்போ பார்த்தாலும் வந்து அவனையே ஃபாலோ பண்றதே வேலையா வச்சுட்டு இருக்கா. இவ ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க போல. அந்த மேனேஜரும் வந்து அந்த பொண்ணுகிட்ட லீ சரிக்கிட்ட ஹாய் அப்படின்னு சொல்ல அவளும் ஹாய்னு சொல்றா. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்து யோ வந்துடுவான், அவர் வந்து ஒர்க்ல இருக்காங்கன்னு சொல்ல அவளும் சிரிச்சிட்டு இருக்கா. அவ வந்து யோக்காக ஒரு ஃபேன் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க போல, அதை பத்தி சொல்றாங்க. நீ வச்சிருக்க அந்த ஃபேன் அக்கௌண்ட் எங்க ஆஃபீஸ்ல இருக்க எல்லாருமே வந்து பாக்குறாங்க, நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல அவளுமே வந்து தேங்க்யூன்னு சொல்றா. இவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்த அந்த கேப்ல யோவுமே வந்துடா. யோக்கு வந்து அவ கையில வாங்கி வந்திருந்த கிஃப்ட் எல்லாம் கொடுக்க, அவன் வந்து எதுக்கு எப்ப பார்த்தாலும் இப்படி வாங்கிட்டு வரியன்னு கேட்க, அப்படிதான் ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு சொல்றான். இல்ல நீ நெக்ஸ்ட் டைம் வரப்போ எனக்கு ஹாய் சொன்னா மட்டும் போதும், இது மாதிரினா எனக்கு வேணாம் அப்படின்னு அவளும் சொல்லிடுறா. அதுக்கப்புறம் நீ எப்படி வீட்டுக்கு போவேன்னு கேட்டா, நான் டாக்ஸி பிடிச்சி பஸ் பிடிச்சி அப்படி போயிடுவேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறமா அவங்க மேனேஜர் கிட்ட வந்து லீஸ் ஏரியா பஸ் ஸ்டாப் வரைக்கும் டிராப் பண்ணிட்டு வா அப்படின்னு யோ சொல்றான். அவளும் வந்து இல்ல பரவாயில்ல நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு யோவும் பரவாயில்ல இதுல என்ன இருக்குன்னு ஒரு மனிதாபிமானத்துல சொன்னதை அவ வந்து அட்வான்டேஜா லவ்வா எடுத்துக்கிட்டா போல. எனக்கும் வேலை இருக்கு நான் கிளம்பிடுறேன் யோ போக, இவளை வந்து எப்பயும் போல அந்த யோவையே பார்த்துக்கிட்டு
கேட்டுக்கிட்டே இருக்கா. அங்கேருந்து கிளம்பிடுறா. அதுக்கு அடுத்த சீன்ல யோ வந்து நல்ல பெரிய ஆக்டரா ஆயிடுறாரு. யோ வரும்போது அவரை சுத்தி நிறைய ஃபேன் கேர்ள்ஸ் அவருக்கு வந்து லெட்டர் கிஃப்ட் அது மாதிரி கொடுக்க லீசேரியால யோ கிட்ட போகவே முடியல. யோவுமே வந்து லீசேரிய பார்க்கவே இல்லை. எல்லா பொண்ணுகளும் வந்துட்டு யோவையே சுத்தி சுத்தி சொல்லிட்டு இருக்கா. அவருமே வந்து கார்ல ஏறிட்டு தேங்க்யூ எல்லாரும் பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனா அந்த பொண்ணு மட்டும் லாஸ்ட்லயே இருந்திருக்கா. ஒரு மாதிரி முறைச்சி பார்த்துட்டு அது வரைக்கும் சாதா லீசேரியா இருந்த பொண்ணு அதுக்கப்புறம் தான் லெட்டர் சைக்கவா மாறி இருப்பா போல. அப்படியே சொல்றா யோசே யூ கிஸ் மைண்ட் அப்படின்றா. அப்படியே அங்கிருந்து கட் பண்ணா அடுத்தது யோவோட வீட்டை தான் காட்டுறாங்க. யோவை பார்க்கணுன்றதுக்காக இந்த சைக்கோ பொண்ணு என்ன பண்ணிருக்கா, அவங்க வீட்டு பக்கத்துலயே ஷிஃப்ட் ஆகியிருக்கா. ஜாகிங் போற மாதிரி பில்டப்பை போடுறான் அந்த லீசேரி. மேனேஜர் அந்த இடத்துல வர நேரா ஓடி போய் மேனேஜர் கிட்ட பேசுறா. மேனேஜர் நான் வந்து இங்க ஷிஃப்ட் ஆயிட்டேன், இப்ப நம்ம எல்லாரும் நெய்பர்ஹுட் அப்படின்னு சொல்ல மேனேஜரும் வந்து ஒரு மாதிரி தான் பாக்குறாரு. ஆனா வந்து அவர் பெருசா காட்டிக்கல. ஓ நீங்க ஷிஃப்ட் ஆயிட்டியா, சூப்பர் சூப்பர் அப்படின்னு தான் சொல்றாரு. சரி நான் போறேன் அப்படின்னு அவளும் அங்கிருந்து கிளம்பிடுறா. மேனேஜர் வந்து அந்த பொண்ணையே பார்த்துட்டு அவருமே வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. அதுக்கு அடுத்த சீன்ல லீசேரி வந்து பெரிய சைக்கோவாவே மாறிட்டா. கேமராவோடயே சுத்திட்டு இருக்கா. நம்ம யோ எங்க போனாலும் போட்டோ எடுத்து பாக்குறது இது மாதிரி வேலையை தான் பண்ணிட்டு இருக்கா. அப்படியே யோவை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறப்போ ஒரு நாள் ராத்திரி வந்து யோவும் அவனோட ஹான்யூலும் சரக்கு அடிச்சுட்டு சிப்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வாவ் இந்த வெதருக்கு இப்படி குடிக்க நல்லா இருக்கே அப்படின்னு சொல்ல நீ ஒரு ஆல்கஹால் அடிக்ஷன் அப்படின்னு வந்து யோ சொல்றான். இதுக்கு பேர் அடிக்ஷன்னா இல்லை அப்படின்னு இவனும் பேசிட்டு சரி இன்னைக்கு கிளாஸ் எப்படி போச்சு அப்படின்னு யோ கேட்குறான். அவனுமே வந்து கிளாஸ்ல நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கான். அதையும் இந்த பொண்ணு வந்து போட்டோ எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கா. இவங்க வந்து என்ன பேசுறாங்கன்னா எனக்கு புரியலையே அப்படின்னு வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க கையில வந்து ஒரு சிப்ஸ் இருக்கு. அந்த சிப்ஸை வந்து ஹானியோல் வந்து யோக்கு ஊட்டி விட அதை பார்த்து இவளுக்கு வந்து வயிறு எரியுது. அங்கேருந்து கட் பண்ணா அடுத்தது அந்த சைக்கோட வீட்டை தான் காட்டுறாங்க. லேப்டாப்ல அந்த ஃபோட்டோவெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கா. பக்கத்தில் சிப்ஸ் கவர் அவங்க சாப்பிட்டாங்க இல்லையா, அதே மாதிரி சிப்ஸ் கவரை வச்சுக்கிட்டு சிப்ஸை சாப்பிட்டு யார் இந்த பையன் யாரா இருப்பான் அப்படின்னு தான் வந்து சைக்கோ வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கா. அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோவை பார்த்துட்டு இவன் தான் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கான் அப்படின்னு அவனோட ஃபோட்டோவை மட்டும் வச்சுக்கிட்டு வலியுறா. ஒரு நாள் யோ வந்து வாக்கிங் போயிட்டு இருக்கு. அந்த சமயத்துல இவ்வளோ வந்து யோவை தட்டி விட்டு நான் இங்க தான் குடியிருக்கேன், நான் இங்க தான் வந்து ஷிஃப்ட் ஆயிட்டேன், ஏதோ இந்த இடத்துல தான் அப்படின்னு காட்டுறேன். அவளும் ஓ அப்படியா நைஸ் நான் கிளம்புறேன் அப்படின்னு வந்து யோவும் வந்து பெருசா கண்டுக்காத மாதிரி போயிடுறான். ஆனா இவளுக்கு வந்து ஒரே காண்டு அவனையே தான் பார்த்துட்டு இருக்கா. அதுக்கு அடுத்த நாள் யோவும் ஹானியூலும் எப்பயும் போல ரோட்ல நடந்து போயிட்டே இருக்க யோ வந்து ஹானியூலோட கையை பிடிக்கிறான். உடனே மேடம்க்கு ஷாக்கு. அவனோட ஆள் கையை பிடிச்சா உனக்கு ஏன் ஷாக்கு. ஹானியூல் சொல்றான் யாருனா நம்மள பாத்துற போறாங்க அப்படின்னு சொல்ல யார் பார்த்தா என்ன இங்கதான் யாருமே இல்லையேன்னு அவங்க எப்பயுமே வந்து லவ் பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இவன் வந்து அந்த கருப்பு கலர் ட்ரெஸ் போட்டுன்னு கேமரா வச்சுக்கின்னு என்ன இவங்க ரெண்டு பேரும் கையினா பிடிச்சின்னு போறாங்களே யாரா இருப்பான் அப்படின்னு வயிறு எரியிறா. அடுத்த நாள் காலையில ஹானியூல் வேலை செய்யற அந்த காஃபி ஷாப்க்கே போயிட்டா போலங்க இந்த சைக்கோ. கருப்பு கலர்ல ட்ரெஸ் போட்டுக்கின்னு கேப்பனா போட்டுக்கின்னு காஃபியை வச்சுட்டு இருக்கான். அந்த காஃபியே காலி ஆயிடுச்சு. இருந்தாலும் அந்த இடத்த விட்டு போல. இத்தனை நாள் யோவா மட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தா. இப்போ ஹானியூலையுமே விட மாட்டா. ஹானியூல் கிட்ட வந்து அவங்க சிஸ்டர் வந்து கேட்குறாங்க எப்போ யோ வருவான் அப்படின்னு கேட்க யாருக்கு தெரியும் அப்படின்னு அவனும் சொல்லிடுறான். அவங்க பேசிட்டு இருக்கிறப்போ யோவுமே வந்துடுறான். எனக்கு காஃபி வேணும்னு கேட்க நாங்கள் ஆர்டர்னா க்ளோஸ் பண்ணியாச்சு சார்ன்னு சொல்ல ஏன் பாய் ஃப்ரெண்டுக்கு எதுவும் கொடுக்க மாட்டியா அப்படின்னு சொல்ல அவங்க சிஸ்டர் சரி உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டுட்டு சரி நீங்க ரெண்டு பேரும் கிளம்புங்க அப்படின்றா. இவளுக்கு வந்து வயிறு எரியுது அந்த சைக்கோக்கு. அவ வந்து என்ன பண்றா கையை வச்சு அந்த டேபிளாலே இப்படி பண்ணிட்டு போறா. அந்த சவுண்டு கேட்டு ஹானியூல் பார்க்குறான். பட் அந்த பொண்ணோட ஃபேஸை வந்து பார்க்கல. அடுத்த நாள் வந்து ஹானியூல் வந்து நைட் ஆயிடுது குப்பையை போடலான்னு வர அந்த பொண்ணு வந்து அந்த பையனை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்பா போல. குப்பை போட கூட விட மாட்டா. எல்லா இடத்துக்கும் போயிட்டே இருக்கிறான் அந்த சைக்கோ. அவனும் வந்து குப்பையை போட்டுட்டு போறப்ப யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கேன்னு பார்க்க இவ வந்து ஒழிஞ்சுக்கிறா. அப்புறம் ஹானியூலுமே அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஹானியூல் போனதுக்கு அப்புறமா என்ன நடக்குதுன்னா அந்த குப்பையை கலரி பார்க்க குப்பையில என்னடி இருக்கும், குப்பை தானடி இருக்கும், குப்பை பொண்ணே குப்பையனா பொறுக்கிறான் மக்களை. இவ எது மாதிரி சைக்கோவா இருப்பான் தான் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. அங்கிருந்து கட் பண்ணா அடுத்தது ஹானியூல் கிளாஸ் எடுப்பான் இல்லையா, அந்த இடத்துக்கே வந்துட்டான் இந்த சைக்கோ. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நம்ம யோ சொல்லியிருப்பான் நான் வந்து இப்போ என்னவா இருக்கேன்னு கேட்க நீ டீச்சரா இருப்பேன்னு சொல்லுவாங்கல்ல. நம்ம ஹானியூல் வந்து சைனீஸ் லாங்குவேஜுக்கு வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க போல. அந்த இடத்துக்கு வந்து சேர்ற மாதிரி வந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீ வந்து சைனீஸ் படிச்சு இருக்கியா அப்படின்னு ஹானியூல் கேட்க அதுக்கு லீசேரியும் இல்லை நான் இப்பதான் கத்துக்க போறேன் அப்படின்றா. சரி ஓகே அப்படின்னு அவனும் சொல்லிட்டு இருக்க. ரிங்கை பார்த்துட்டு உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவனுமே அப்படின்றாங்க. எத்தனை வருஷம் நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க அப்படின்னு கேட்க அதுக்கு அவன் வந்து நான் 2 இயர்ஸா இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹானியூல் சொல்லிடுறான்.
உன்கிட்ட வந்து அவன் நல்ல விதமா நடந்துப்பானா அப்படின்னு கேட்க, அவனுமே வந்து ஆமா அப்படின்னு சொல்றாங்க. சரி இன்னைக்கு ஆஃப்டர்நூனே வந்து கிளாஸ் வச்சுக்கலாமா? ஹானுல் கேட்க, இல்ல எனக்கு வந்து கிளாஸ் வேணாம் அப்படின்னு அவ சொல்லிடுறா. ஏன் அப்படின்னு கேட்க, ஏன்னா எனக்கு இந்த டீச்சரே பிடிக்கல அப்படின்னு அங்கிருந்து எழுந்துச்சு கிளம்பிடுறான். சரி அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா ஹானுல் சொல்றான், இது மாதிரி ரூடு கஸ்டமர்லாம் வருவாங்களா என்ன? எல்லாருமே வந்து ரிங்க பார்த்துட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு தானே கேட்பாங்க. இவ ஏன் பாய் ஃப்ரெண்டு அப்படின்னு கேட்கறா அப்படின்னு வந்து அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அங்கேருந்து கட் பண்ணா அடுத்தது வந்து நம்ம யோவோட இன்டர்வியூ வந்து அந்த சைக்கோ பார்த்துட்டு இருக்கா. அந்த இன்டர்வியூல வந்து அவங்க சில கொஸ்டின் கேட்க அதுக்கு யோவுமே வந்து ஆன்சர் பண்ணிட்டு இருக்கான். யோவோட கையில அந்த ரிங்கை பார்த்துடுறான். அந்த ரிங்கு நம்ம ஹானுல் போட்ட ரிங்கு சேமா இருந்த உடனே மறுபடியும் வந்து சைக்கோ வேற எதுக்கோ பிளான் பண்றா. நான் அவனை கொல்ல போறேன் அப்படின்னு வெறித்தனமா சொல்லிடுறான். அங்கிருந்து கட் பண்ணா இன்னொரு நாள் காட்டுறாங்க. அன்னைக்குதான் வந்து நம்ம யோவோட பர்த்டே போல ஹானுல் வந்து யோவோட அப்பா கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்து அவனோட பர்த்டே, நான் அவனுக்காக வந்து நான் இது மாதிரிலாம் ரெடி பண்ண போறேன் அப்படின்னு பேச, அவன் எப்போ வருவான் அப்படின்னு கேட்குறாங்க. அவன் வந்து 8:00 வருவாங்க அப்படின்னு அவரும் சொல்ல, சரி எப்பயுமே வந்து அவன் லேட்டாக தானே வருவான், அதுக்குள்ளே நான் எல்லா வேலையும் பண்ணிடுறேன் அப்படின்னு அவன் ஃபோனை வைக்க நைட்டும் ஆயிடுது. நைட்டு வந்து யோக்காக கிஃப்ட் வாங்கிக்கிட்டு கேக்கும் வாங்கிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே வரான் நம்ம ஹான்யூல். அந்த சைடு நின்றுட்டு இருந்த சைக்கோ அவளுக்கு ஃப்ளாஷ்பேக்லாம் ஓடுது. அவ வந்து யோவை மீட் பண்ணதும் யோ வந்து அந்த பொண்ணு கிட்ட பேசுனது, அதே சமயத்துல யோ வந்து ஹான்யூல் கிட்ட நடந்துகிட்டது, கை பிடிச்சது, ரிங்கு போட்டது அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு வெறியாயி கத்தியோட ஹானியூல குத்துறதுக்கு வர யோவோட அப்பா குறுக்க போயிடுறாரு. அந்த கத்தி குத்தி எல்லாமே வந்து யோவோட அப்பாவுக்கு மேல பட்டு அவர் அந்த இடத்துல விழுந்து ரத்தத்தோட இறந்தும் போயிடுறாரு. ஹான்யூல் வந்து ஷாக் ஆகியிருக்கான். அப்பதான் வந்து அந்த கேக் வந்து கீழே விழுந்து செதறி கிடக்கும். அவன் வந்து ஷாக் ஆகி அழுதுட்டு இருப்பான். அந்த பொண்ணையும் வந்து பார்த்துருவான். அப்போ வந்து யோ அங்கேருந்து வர அவங்க அப்பா இறந்து போயிருப்பாரு. யோவுமே வந்து ரொம்ப அழுவான், அப்பா என்னை விட்டு போயிடாதீங்கன்னு. அங்கேருந்து கட் பண்ணா அவங்க அப்பாக்காக இறுதி சடங்கு பண்ணுவாங்க இல்லையா, அதை தான் வந்து பண்ணி முடிச்சிட்டு இருக்காங்க. யோ வந்து சோகமா நின்றுட்டு இருக்க, இன்னொரு பக்கம் ஹான்யூல் வந்து அழுதுட்டு இருக்கான். இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், என்னால தானே நீங்க இறந்து போனீங்க அப்படின்னு அவன் அழுகுறான். அவன் காதுல சில வாய்ஸஸ் தான் கேட்குது. அந்த சைக்கோஸோட சொன்ன வாய்ஸ் தான், இது எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் வந்து அவரை கொன்னேன் அப்படின்னு வந்து ஹானியூல் கிட்ட சொல்லியிருப்பா போல. அந்த வாய்ஸ் தான் வந்து இவனுக்கு கேட்குது. கொன்னது என்னமோ அவ தான், ஆனா அவ வந்து என்னன்னா நம்ம ஹானியூலை வந்து பிளேம் பண்ணிடுறா. அங்கேருந்து கட் பண்ணா பெட்ல வந்து யோ படுத்துட்டு இருக்கான். ஹானியூல் வந்து கீழே உட்காந்துக்கிட்டு யோ கிட்ட சொல்றான், இது மாதிரி வந்து உங்க அம்மா வந்து யூஎஸ் போயிட்டாங்களாம், அவங்க சொன்னாங்க இதுக்கப்புறம் இங்க திரும்பி வரவே மாட்டாங்களாம் அப்படின்னு அவனும் சொல்றான். யோ வந்து எந்த ஒரு ரியாக்டும் பண்ணல, எதுவுமே பேசல, சைலண்டா யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஹான்யூலுமே வந்து ஒரு மாதிரி சோகமா தான் இருக்கான். அடுத்து யோவும் ஹான்யூலும் வந்து டைனிங் டேபிள்ல உட்காந்துட்டு இருக்காங்க. யோ வந்து எதுவுமே சாப்பிடாம இருக்கான். ஹான்யூல் சொல்றான், நீ சாப்பிடு, உயிர் வாழணும்னா நீ சாப்பிட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்ல, அவனுமே வந்து எதுவுமே பேசாம பொறுமையா சாப்பிடுறான். அவன் சைலண்டா இருக்கிறத பார்த்துட்டு ஹான்யூலுக்குமே ஒரு மாதிரி ஆகுது. அங்கேருந்து கட் பண்ணா இவங்க 2 பேரும் வெளியே நின்று பேசிட்டு இருக்காங்க. நம்ம பேசாம வெளியே போகலாமா அப்படின்னு ஹான்யூல் சொல்ல, யோ வந்து ஹான்யூலை பார்க்குறான். அங்கேருந்து கட் பண்ணா அடுத்தது அவங்க பீச்சில் வந்து பேசிட்டு இருக்காங்க. போன எபிசோட்ல பீச்சில் வந்து நம்ம பிரிஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி பேசி அழுதுட்டு இருப்பாங்கல்ல, அந்த சீனை ஃபுல்லா இப்பதான் காட்ட போறாங்க. ஹான்வில் வந்து அழுதுகிட்டே இருக்கான். இது வந்து எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் அப்படின்னு அவன் அழுகுறத பார்த்து இவன் அழுகுறான். ஒரு கட்டத்துக்கு மேல என்னால முடியாது, இந்த விஷயத்த வச்சுக்கிட்டு என்னால ரொம்ப நாள் சர்வே பண்ண முடியாது, இது வந்து என்னை பின்தொடர்ந்துகிட்டே வரும் அப்படின்னு வந்து ஹான்வில் சொல்ல, நீ அப்படின்னா சொல்லாத, உன்னை நீயே பிளேம் பண்ணிக்காதன்றா. இல்ல இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான், நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் ஹான்வில் சொல்றான். அதுக்கு யோவுமே, எனக்கு உன்னை விட்டா யாரு இருக்கா, நீ இல்லாம என்னால வாழ முடியாது, உனக்கே தெரியும்ல, நம்ம ஒண்ணா இருக்கலாம், நீ என் சைடு இருந்தா மட்டும் போதும்னு யோ சொல்றான். நான் தான் இது எல்லாத்துக்கும் காரணம், நான் எப்படி உன் கூட இருந்தா ஓகேவா இருக்கும் அப்படின்னு சொல்ல, இல்ல நீ என் கூட இருக்கணும், நம்ம ஒன்னாவே வந்து சர்வே பண்ணிடலாம் அப்படின்னு யோவும் சொல்றான். அப்படியே இந்த சீன் கட் ஆயிடுது. அடுத்தது அவங்க வீட்டை தான் காட்டுறாங்க. வீட்டுல டிவியை பார்த்துட்டு ஏதோ நியூ இயர் தான் போயிட்டு இருக்கோம் போல, 2 பேரும் ஒண்ணா இருக்காங்க. இவங்க நியூ இயர் ஒண்ணா செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிட்டு ஹான்யூல் யோவை பார்த்து லவ் யூ சொல்ல, அதுக்கு யோவுமே வந்து லவ் யூ டூன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருக்குள்ள ரொமான்டிக் தான் ஓடுது. இந்த எபிசோட்ல ரொம்ப நேரமா அழுவாச்சியா காமிச்சாங்க, இப்பதான் இவங்களுக்குள்ள ரொமான்டிக் சீன் ஓடுது. அடுத்த நாள் ராத்திரி ஆயிடுது. யோ வந்து வீட்டுக்கு வர அந்த இடத்துல ரெட் கலர் லெட்டர் இருக்கு. ஃபர்ஸ்ட் யோக்கு வந்து அப்பதான் அந்த ரெட் கலர் லெட்டர் வரும் போல. அவனுமே எடுத்து உள்ள போய் பிரிச்சு பார்க்கறான். அந்த லெட்டர்ல என்ன இருக்குன்னா, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நான் ஹான்யூல் அப்பவே கொன்னு இருக்கணும் அப்படின்னு இருக்கு. அதை பார்த்த இவன் அந்த லெட்டரை எடுத்து ஒரு பாக்ஸ்குள்ள வைக்கிறான். இவன் சரியான கிறுக்கனா இருப்பான் போலங்க. இது மாதிரி லெட்டர் வந்து இவன் ஒரு ஹீரோ என்ன பண்ணணும்,
போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இல்ல அவனோட பார்ட்னர் கிட்ட போயிட்டு இது மாதிரி லெட்டர் வருதுன்னு வச்சுக்கணும். அவன் என்னமோ பெரிய லார்டு தபக்குதாஸ் மாதிரி ஒரு பாக்ஸை எடுத்து அந்த பாக்ஸ்குள்ள ஒரு லெட்டர் வைக்கிறான். நாள் கணக்கா அந்த லெட்டர் வர அவனும் வந்து அந்த பாக்ஸ்ல அந்த லெட்டரா வைக்கிறான். அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது ஜெயில தான் காட்டுறாங்க. அந்த ப்ளூ கலர்ல ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அந்த லெட்டர் சைக்கோ டசன் டசனா லெட்டர் எழுதுவா போல. அந்த லெட்டர் சைக்கோவை எப்படி போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்கன்றது தெரியல. ஆனா ஜெயிலுக்குள்ள உட்காந்தாச்சு திருந்தி இருப்பான்னு பார்த்தா அப்பயும் வந்து அந்த லெட்டர் எழுதுறத விடவே இல்லை மக்களே. டேபிள் ஃபுல்லா லெட்டரா இருக்குது. அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது ஹான்யூல தான் காட்டுறாங்க. ஹான்யூல் வந்து அந்த லெட்டரை எடுத்து படிக்க அவங்க 2 பேருக்குள்ள சண்டை நடக்கும் இல்லையா, அந்த சீனை தான் இப்ப காட்டுறாங்க. ஹான்யூல் வருத்தத்தோட இதை ஏன் என்கிட்ட மறைச்ச அப்படின்னு யோவை பார்த்து கேட்க, நான் வந்து உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்டா அப்படின்னு யோவை சொல்றா. என்னத்த எக்ஸ்பிளைன் பண்ண போற சொல்லுடா, என்னை பார்த்தா உனக்கு நான் இடியட் மாதிரி தெரியுதா அப்படின்னு சொல்ல. இல்லை இது எல்லாமே நான் உனக்காக தான் பண்ணேன்டா. எனக்காகவா அப்படின்னு வந்து அவங்களுக்குள்ள பிரேக்கப் டைலாக் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹான்யூலை பத்தியா தெரியுமே, ஒரு சின்னதா சண்டை வந்தாவே நான் கூட பேச மாட்டேன் காக்கான்னு சின்ன வயசுல இருந்து. இப்ப வந்து கப்பிள்ஸா இருக்காங்க இல்லையா, சின்ன சண்டை வந்தா கூட பிரேக்கப் அப்படின்னு தான் போயிட்டு இருக்கோம். ஒரு கட்டத்துக்கு மேல நீ இப்படி மறைச்சிய அப்படி பண்ணல ரிங்கனா கைட்டி போட்டு பிரேக்கப்னு சொல்லுவான். அந்த சீனை தான் காட்டுறாங்க. அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது ஒரு காரை காட்டுறாங்க. அந்த கார்ல யார் இருக்கான்னு பார்த்தா நம்ம காஃபி ஷாப். அந்த காஃபி ஷாப்போட ஃபிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அவன் வந்து ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கான். யார் கூட பேசுறான்னா அந்த லெட்டர் சைக்கிள் கிட்ட தான். இது மாதிரி நீ வந்து நீ உனக்கு கொல்லணும் அப்படின்றான். என்ன ரீசன் அவன் கேட்டிருப்பான் போல. அதுக்கு இவ சொல்றா, இவளால வந்து ஐயோ அவட அப்பாவே இறந்துட்டாங்க, இதுதான் ரீசன், நீ வந்து அவளை கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்ல. சரி உனக்காக நான் இது கூட செய்ய மாட்டேனா, கண்டிப்பா செய்யறேன் அப்படின்னு அந்த காஃபி ஷாப்பும் சொல்லிடுறான். கொஞ்சம் கூட மனசாட்சியே இருக்காது போலங்க அந்த லெட்டர் சைக்கோக்கு. கொன்னதே அவ தான். ஆனா வந்து ஹான்யூல் மேல பழிய போட்டு அவனை கொல்ல துடிக்கிறா. அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது அந்த காஃபி ஷாப் பையன் வந்து அந்த காஃபி ஷாப்ல வேலைக்கு சேருவான் இல்லையா, அதை தான் காட்டுறாங்க. அதுக்கு அடுத்த சீன்ல ஹான்யூலுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆன சீன் தான். ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எடுத்தோடனே ஆக்சிடென்ட் சீனை காட்டுவாங்கல்ல, அதுதான் காட்டுறாங்க. அந்த காஃபி ஷாப் நாய் தான் வந்து அவனை காரை வச்சு ஏத்திட்டு இருக்குது. ஏத்திட்ட உடனே அவன் அடிபட்டு கீழே வந்து ரத்தமா இருக்கு. நம்ம வந்து ஓடி போய் ஹான்யூல் சொல்லி ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கறான். அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது இப்ப பிரசன்ட்டை காட்டுறாங்க. பிரசன்ட்ல வந்து லீசேரி வந்து இது மாதிரி மிரட்டல் கடிதம்னா பண்ணுவாளே தெரியுமான்னு ஹான்யூல் கிட்ட சொல்ல, ஹான்யூல் வீட்டுல போய் அந்த லெட்டரெல்லாம் தேடுவான் இல்லையா, அதை தேடி அந்த லெட்டரை எடுக்கிறான். அந்த லெட்டரை பார்த்தவொடனே நம்ம ஹான்யூல் ஷாக் ஆகி அந்த மூடியும் வச்சிடுறான். அடுத்தது வந்து பாஸ்டர் தான் காட்டுறாங்க. இவங்க ஸ்கூல் டேஸ்ல வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் போட்டுக்கிட்டு ஒரு டேப்ல தண்ணியை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்ப வந்து ஒரு வாய்ஸ் கேட்குது, என்ன ஆனாலும் இந்த உலகத்துல எங்கேயே நீ போனாலும் நான் வந்து உன்னை கண்டுபிடிப்பேன் அப்படின்னு வந்து ஒரு வாய்ஸ் கேட்குது. இவங்க 2 பேரும் அப்படியே சிரிச்சு விளையாடிக்கிட்டே இருக்க அப்படியே இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. இன்னும் ஒரே ஒரு எபிசோடு மட்டும்தான் இருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நான் முடிஞ்சா நாளைக்கே அடுத்த எபிசோட் போட்டுடுறேன் கைஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய் கைஸ், டேக் கேர்.